Two train having length of 110, 390 running at a speed of 120 km per hour and 130 km per hour respectively in the same direction. The time taken by the faster train coming from behind to completely cross the other train இருக்கு. ஸோ டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம் தான் வேணும். என்ன இந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா படி உங்களுக்கு டைம் தான் வேணும். டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து ஸ்பீடு வரும். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன, ரெண்டு டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும். ட்ரெயினோட லென்த் கொடுத்தாங்க, அதனால என்ன வரும், 110 390. ரெண்டு 110 390 500 வரும். ரைட்டா? 500 மீட்டர் இருக்கணும். ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடில் என்ன, சேம் டைரக்ஷனால என்னன்னா கழிப்போம். அப்போ 130ல இருந்து 120 கழிங்க. கழிச்சீங்கன்னா 10 வரும். 10 கிலோமீட்டர் per hour. ஆனால் நமக்கு மீட்டர் பை செகண்ட்ஸ்ல மாத்திக்கணும். 10 × 5/18. இதை அப்படியே என்ன பண்ண வேண்டியதும் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். டைம்ஸ் ஈக்குவல் டு 500 இருக்கும், கீழே 10 இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், 5/18 இருக்கா, 18 மேலே போகட்டும். 500 × 18, கீழே என்ன வரும், 10 × 5 வரும். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வரும், 5ஆல் அடிச்சோன்னா 10 வரும். என்ன 180 அப்படின்னு வரும். ரைட்டா? 180 செகண்ட்ஸ். ரைட்டா? 180 செகண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன மினிட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 60 120 180 3 மினிட் வரும். ரைட்டா? ஸோ 3 நிமிஷம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 3 நிமிஷம் தான் என்ன வரும்னா 180 செகண்ட்ஸ் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான்.